எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம் வந்துருச்சுனாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டென்ஷனை விட பேரண்ட்ஸ்க்கு தான் அதிகமான டென்ஷன். பிகாஸ் எக்ஸாம் டைமில் பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணவும் வைக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸான ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் செய்யணும். ஸோ பேரண்ட்ஸ் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்ததுக்கப்புறமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டேர்ம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு எல்லாத்தையுமே படிக்க வைக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் 75% ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு குறைக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்க வைக்கும்போது உங்களால் எல்லா சப்ஜெக்டையும் படிக்க வைக்க முடியாது, ரிவைஸ் பண்ண முடியாது. அப்படியே அதுக்காக முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அது முடியும். ரெண்டாவது, பசங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்டடி பிளேஸ் ஒதுக்கி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த ஸ்டடி பிளேஸ் எப்படி இருக்கணும்னா, நல்ல வெளிச்சமானதாக இருக்கணும், அமைதியானதாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் செவரை பார்த்த மாதிரி இருக்கணும். பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், கவனம் சிதறல் இல்லாமல் பசங்க ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அன்னைக்கு லெசனை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். கிளாஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா, ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா, புக்கில் மார்க்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மார்க் பண்ணிட்டாங்களா, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, இதை எல்லாத்தையுமே அவங்க செய்யலைனாலும் அவங்கள அப்போதைக்கப்பவே செய்ய வச்சு அதை ஒரு ரொட்டீன் பழக்கமாக அதை கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் செய்கிறதுக்கான டென்ஷன் குறையும். ப்ளஸ் அந்த பழக்கம் ரொம்ப டிசிப்ளினை கொண்டு வந்து கொடுக்கும். பழக்கப்படுத்தணும். ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டுட்டா கூட அன்றைக்கி என்ன கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்லாம் இருந்துச்சோ, புக்கில் மார்க் பண்ண வேண்டியது இருந்துச்சோ அதை நெக்ஸ்ட் டேவே கம்ப்ளீட் பண்ணிவிடு. அந்த மாதிரி அதை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறமா அதை பிள்ளைங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைக்கிறது பெட்டராக இருக்கும். ப்ளஸ் 2 பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பேப்பரில் ஃபினிஷ்டு அப்படின்னும் இன்னொரு பேப்பரில் ஹேஸ் டு ரீட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணி எக்ஸாம் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கலாம். எதெல்லாம் படித்து முடிச்சிட்டாங்களோ அதை ஃபினிஷ்டுன்னு டிக் பண்ணிவிட்டு ஹேஸ் டு ரீடில் எதெல்லாம் இன்னும் படிக்கணுமோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். இதனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். இது கூடவே எக்ஸாம் டைமில் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வீடு கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படின்றதுனால வீட்டில் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறது, இல்லை அரட்டை அடிச்சிட்ருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோ தவிர்த்துட்டோ, இல்லை அது பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னும் என்கரேஜ் பண்ணுற விதமாக பிள்ளைங்க கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் புக் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, புக் படிக்கிறது, ரீடிங், ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க்கு பிள்ளைங்க முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். பிள்ளைங்க உண்மையிலேயே படிச்சுட்ருக்காங்களா இல்லை பொழுதுபோக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு தெரியாமல், பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எந்த டைமில் படிக்கணும்னு தோணுதோ அந்த டைமுக்கு படிக்க விடுங்க. பிள்ளைங்க காலையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்கள ஈவினிங் தான் படிக்கணும்னு புஷ் பண்ணுறதும், ஈவினிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்கள மார்னிங் தான் படிக்கணும்னு சொல்லி புஷ் பண்ணுறதும் வேண்டாம். அவங்களுக்கு எந்த டைம் வசதியாக இருக்கோ அந்த டைம்லேயே அவங்க படிக்கட்டும். அப்போ தான் ஆர்வமாக படிப்பாங்க. எக்ஸாம் டைமில் பிள்ளைங்க கரெக்டான டைமுக்கு தூங்குறதும் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதும் பேரண்ட்ஸ் தான் அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டடி டைமில் அவங்களுக்கு ஸ்டடியில் கவனம் போயிடுச்சுன்னா சாப்பிட்றதோ தூங்குறதோ அவங்க சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பாடு, தூக்கம், எக்ஸசைஸ் இது 3மே ரொம்ப முக்கியமானது. படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதுக்கு ஈக்குவல் இந்த 3ம் முக்கியமானது. இதை பேரண்ட்ஸ் தான் கவனமாக வச்சுக்கணும். பிள்ளைங்க கரெக்டான டைமுக்கு தூங்கணும், நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு எக்ஸசைஸும் இருக்கணும் உடம்புக்கு. ஏன்னா எக்ஸசைஸ் இருந்தால் தான் அவங்க சோம்பேறித்தனமாக ஆகாமல் ஆரோக்கியமாகவும் நல்லா எனர்ஜியாகவும் இருப்பாங்க. அதுவும் முக்கியம் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் தான் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம் டைமில் ஃபீவர் வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸாக கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்கன்னா அந்த படிச்சுட்ருக்கிற ஸ்டடி டேபிள்லேயே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெலாம் கொண்டு போய் கொடுக்காம ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து படிக்கிற நேரம் ஒரே நேரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது டெய்லி இந்த டைமில் படிக்கிறாங்க, டெய்லி இந்த டைம் ஸ்டடி டைம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா டெய்லி ரொட்டீனாக அது மாறும் பொழுது பிள்ளைங்களுக்கு அது அவங்கள நம்ம புஷ் பண்ணி உட்கார வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து அந்த டைமில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்மளுடைய ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ
அந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் டைம் ஒன்று படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். படிக்கிறதுக்கு நடுவில் ஒரு பிரேக் டைமும் கொடுக்கலாம். எக்ஸாம் டைமில் எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ எக்ஸாமுக்கு கிளம்புறாங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கா, கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே எக்ஸாமுக்கு கிளம்பும்போது ரெடி பண்ணாமல் ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணி பேக்கை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு கிளம்பும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக பிள்ளைங்க கிளம்புற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் படித்தது எல்லாமே மனசில் அழகாக பதிஞ்சு நிம்மதியாக எழுத முடியும். ப்ளஸ் பிள்ளைங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு மட்டுமே அவங்கக்கிட்ட மார்க்ஸை எதிர்பார்க்கறது பெட்டராக இருக்கும். நீ இந்த லெவலுக்கு மார்க் நீ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மார்க்கை நீ வாங்கி தான் ஆகணும், இதை நீ வாங்கலைன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் பிளாக்மெயில் பண்ணாமல் உண்டான ரிசல்ட் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மார்க் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்புகளை அவங்க மேலே போட்டு நம்ம திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு அதுலேயே ஒரு ப்ரெஷரை நம்ம உண்டாக்கக்கூடாது. மார்க் என்ன வந்தாலும் எக்ஸாமில் அதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலையே அப்படின்றதுனால பிள்ளைங்க கிட்ட கோச்சிக்கிறதோ அவங்கள தண்டிக்கிறதோ சரியாக இருக்காது. ஏன்னா பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிள்ளைங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். தவிர்த்து பிள்ளைங்க கிட்ட கோச்சிக்கிறதோ பிளாக்மெயில் பண்ணுறதோ அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி எதுவும் செஞ்சு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிடக்கூடாது. நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.